டெய்லி ஒரு ஏஐ அப்டேட் வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுலேயும் என்த்ரோபிக்கோட அப்டேட் வந்து கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். கொஞ்சம் இல்லை, கடும் பயமாக தான் இருக்கும். அதுலேயும் ரீசெண்டாக க்ளவுட் டிசைன் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணி 1 ஹவருக்குள்ளேயே ஃபிக்மாவோட 10% ஆஃப் ஸ்டாக் வந்து கிரஷ் ஆகிடு. அதில் இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், டிசைனர்ஸோட கதை முடிய போது, ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போது, அதை பற்றி ஒரு வேறு வீடியோவில் போடுறேன். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ க்ளவுட் டிசைனை பற்றி பார்ப்போம். க்ளவுட் டிசைன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1 டேக்கு முன்னாடியே Opus 4.7 அவங்களோட அட்வான்ஸ் ஏஐ செட் மாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. Here you can see the comparison of the models. பொதுவாக பார்க்கறதுக்கு இம்ப்ரூவ் ஆன ஒரு மாடல் மாதிரி தான் இருக்கும். பட் ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு சிம்பிள் கொஷனை வந்து Opus 4.7 மாடல்கிட்ட வந்து ஆஸ்க் பண்ணிக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு வாஷ் மை கார். த கார் வாஷ் இஸ் 50 மீட்டர் எவே. ஷுட் ஐ வாக் ஓ டிரைவ்? அதுக்கு Opus 4.7 விட நடந்து போக செல்லுது உங்களை. ஒரு எல்எல்எம் மாடல் வந்து ஷுட் ஐ வாக் ஓ டிரைவ் என்ற மாதிரி ஒரு 1000 கொஷன்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ வேர்ட் பை வேர்ட் செக் பண்ணி அதோட டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர் தான் இருக்கின்றக்குள்ள யூ கேன் வாக்ன்றது செல்லும். பட் கம்ப்ளீட்லி மிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன் ஆஃப் த கொஷன். இதான் வந்து எல்எல்எம் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு ஏரியா. பட் Opus 4.6 வந்து இதில் பெட்டராக தான் இருக்கு. அதே சேம் கொஷனை வந்து இப்போ Opus 4.6 கிட்ட கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர் பாருங்கள், அது கரெக்டாகவே ஆன்சர் பண்ணிருக்கி. ஏன்னா அந்த சிச்சுவேஷனை வந்து அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணிக்கி. Opus 4.7 விஷுவல் ரீசனிங்கை பார்த்தோம்னா இருக்கிற எல்லா மாடலையும் பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ விஷுவல் ரீசனிங் வந்து பெட்டர் ஆகிக்கிறதுனால பெட்டரான டிசைன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு தானே. இதோட ப்ராடக்டாக தான் வந்து க்ளவுட் டிசைன் பில்ட் பண்ணிக்காங்க. ஸோ லெட்ஸ் see some example of the users work. எக்ஸுக்குள்ளே போனவன்டா கைஸ். உங்களோட நண்பர் ஒருத்தர் வீடியோ போட்டிப்பாரு, which he built using. So this is a genuinely so cool. I asked Cloud to make me a correct icon. ஸோ இந்த டிசைன், இந்த வந்து மாடல் என்னென்னு தெரியல, பட் இது வந்து க்ளவுட் டிசைனை வச்சு பில்ட் பண்ணிக்க. இதோட பேப்பர்ஸ் எதுவும் எனக்கு தெரியல கைஸ். ஸோ we can see some example of full product launch video in 7 prompt. 7 ப்ராம்ப்டை வச்சு இந்த ப்ராடக்ட் வீடியோ வந்து பில்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு போட்டிருக்கார். இப்படி 7 ப்ராம்ப்டை வச்சு ஒரு வீடியோ லான்ச் பண்ணலாமாண்டா. இதுக்கு அப்புறம் நான் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏஐயை வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த சேனலோட வீடியோவை கிரியேட் பண்ணுற முடிவில் இருக்கேன். இப்போ another ப்ராஜெக்ட், ஒரு ப்ராம்ப்டில் லான்ச் வீடியோ. ஸோ கைஸ் இன் டைனமிக் வெப் டிசைன் அப்படின்னு ஒன்று போட்டிக்கார். And then the brand kids. இந்த டிசைன்லாம் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் அன் ஓல்டு வெப்சைட் மாதிரி தான் எனக்கு என்கிட்ட ஃபீல் ஆகுது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் அன் ஓல்டு வெப்சைட். ஆல்சோ 30-second வீடியோ. இமெயில் மார்க்கெட்டிங் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நவ் ஐ எம் கோயிங் டு ட்ரை க்ளவுட் டிசைன். இப்போ லைவாக ஒரு டிசைன் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஸோ எங்களோட கேம்பஸில் வந்து நாங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ணேன். அந்த மொபைல் அப்ளிகேஷனில் வந்து நாங்கள் டிசைனிங் எல்லாம் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ இப்போ அதில் இருக்கிற டிசைனிங்கை கொடுத்து இதை இம்ப்ரூவ் பண்ண சொல்லி பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ், இந்த அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் ஆகுது. நாங்கள் பில்ட் பண்ண அப்ளிகேஷனோட நாங்கள் டிசைனே பண்ணல. ஜஸ்ட் நார்மலாக 2-3 கலரை யூஸ் பண்ணி 2-3 பட்டனை யூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணேன்.
எங்களோட சேஃப் பாத் கேம்பஸ் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா நார்மலான ஒரு லொகின் பேஜ் இப்படி வந்து என்டர் ஆகி போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் பில்ட் பண்ண அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறது இந்த ஹோம் பேஜை மட்டும்தான். ஹோம் பேஜோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துக்குவோம். இப்போ க்ளவுட் டிசைனிங்கிட்ட வந்து நியூ ப்ராஜெக்ட் உண்டு, சேஃப் பாத் கேம்பஸ். இம்ப்ரூவ் த டிசைன் அவ்வளோவுமே நம்ம ஜஸ்ட் நார்மலான ஒரு ப்ராம்ப்டை கொடுத்து பார்ப்போம் க்ளவுட் டிசைன் என்ன பண்ணுதுண்டு. ஐ திங்க் சில நேரமாக க்ளவுட் டிசைனில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அதுக்கேற்ற மாதிரி சில அப்டேட்ஸ் பண்ணோம். ஸோ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு என்ன தெரியாது. இதான் வந்து நாங்கள் பில்ட் பண்ண ஹோம் பேஜ் அண்ட் க்ளவுட் ரீடிசைன் பண்ண ஹோம் பேஜ் வந்து இப்படி இருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா தண்ணி இருக்கு, கொஞ்சம் டார்க் மோட்டில் போட்டு எப்ரிசியேட்டட். பட் நிறைய டோக்கனை சாப்பிடுது அண்ட் மைனர் சேஞ்சையும் வந்து நிறைய டைம் எடுத்து செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸப்ட் பண்ணல கைஸ். இது வந்து பெரிய ட்ரோபேக். பட் நான் எதை இதில் மெயினாக ட்ரோபேக்காக பார்க்கணுண்டா, இப்போ இது பில்ட் பண்ண இந்த ஹோம் பேஜ் டிசைனை வந்து ஒப்பஸ் 4.6 வந்து பெட்டராக பண்ணும். டோக்கனும் வந்து கொஞ்சம் தான் எடுக்கும். அதாவது இது எடுக்கிறத விட 30% குறைய தான் எடுக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இதோட ட்ரோபேக்காக நான் எதை பார்க்குறேன்னா, ஒப்பஸ் 4.6 வந்து இதில் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல் தான். ஆனால் ஒப்பஸ் 4.7 இந்த க்ளவுட் டிசைன் வந்து அதை விட பெட்டராக பண்ணுதான்னு நினைக்கின்ற விலங்களை. ஆனால் அதை விட நல்லா டோக்கன் யூஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இதை யூஸ் பண்ணக்குள்ளே எனக்கு எப்படி இருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் இது பீப்புள் பில்ட் பண்ண டிசைன் அடிக்கட்டும், க்ளவுட் வந்து அவங்க ப்ரிவியூவில் காட்டின டிசைன்ஸ் அடிக்கட்டும், எல்லாமே வந்து ஜஸ்ட் அண்ட் ஓல்ட் டெம்ப்ளேட்ஸ் மாதிரி இருக்கு. இப்போ அது ஒரு பட்டன் உண்டு, ஒரு டெக்ஸ்ட் உண்டு க்ரியேட் பண்ணி அது ஓவர்லே ஆகுதுண்டா, ஜஸ்ட் அதை கரெக்ட் பண்ணுறது நம்ம மெனுவில் பண்ணுறேன்டா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை மூவ் பண்ணுறது இல்லாட்டி அதோட சைஸை குறைக்கிறது அந்த மாதிரி பண்ணுவோம். பட் ஒரு இந்த மாடலில் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி ஒரு ப்ராம்ப்ட் மூலம் செல்லக்குள்ளே வந்து அது நிறைய டைம் எடுக்குது. ஸோ அதையும் நான் வந்து ஒரு ட்ரோபேக்காக பார்க்கேன். நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த அப்டேட்டோட ரீசன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலி என்னோட ஒப்பீனியன் வந்து அவங்ககிட்ட இருந்து காசை பிடிங்கி எடுக்கிறது தான். ஸோ அதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்டா, வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.